மட்டனும் முருங்கைக்காவும் வச்சு இப்படி ஒரு தடவை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிடி சாதம் என்னங்க 2 பிடி சாதம் கூட சாப்பிடுவாங்க. 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய், தனியா, முந்திரி, சோம்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கணும். மசாலா பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு. இது நான் 2 பேட்சாக எடுத்திருக்கேன். ஒன்று மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துக்கிறதுக்கு, இன்னொரு பேட்ச் முருங்கைக்காய் வேக வைக்கும்போது சேர்த்துக்கிறதுக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு 3 பத்த தேங்காய், 1 ஸ்பூன் தனியா, 5 முந்திரி, 2 வரமிளகா, கருவேப்பிலை, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 1/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது அதுவும் சேர்த்துட்டு 5 சின்ன வெங்காயம், அரை தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பாதியாக 2 டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 5 விசில் வச்சுருக்கேன். மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிட்டு 20 சின்ன வெங்காயம், 1 பழுத்த தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம முருங்கைக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து முருங்கைக்காவை நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா மட்டன் மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி அரைச்சிருந்தோம் இல்லையா ஒரு மசாலா பேஸ்ட் அதுவும் இதில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். மட்டனும் வெந்து போயிடும். அதே மாதிரி முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மசாலா நல்லா குழம்போட மசாலா நல்லா வெந்திருக்குன்ட்டு. அந்த டைமில் நம்ம மட்டனோட தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சூப் தண்ணி அதுவும் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணுன்னா முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ரெடி. முருங்கைக்காய் மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 4 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.